வணக்கம் நண்பர்களே. பொதுவாக உங்களுக்கு பிடித்த பறவை எது என்று கேட்டால் கிளி, குயில், மயில் என்று பலரும் சொல்வார்கள். ஆனால் காகத்தை மட்டும் யாரும் பிடிக்கும் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் காகம் கருப்பாக இருக்கும். கருமை நிறத்தைக் கண்டு அலட்சியப்படுத்தும் மனிதர்களுக்கு காகத்தை பற்றி அறியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. மனிதர்களை விட வாழ்வில் உயர்ந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை காகம் என்றும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, இன்றைய பதிவில் நாம் காகத்தை பற்றி அறியாத பல ரகசியங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலர் தொகுத்த அரங்கில் எல்லாவற்றிலும் தலையாய தரமாகும் என்று வள்ளுவர் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த நெறியை காகங்கள் தவறாமல் பின்பற்றுகின்றது. தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற சொல்லிற்கு ஏற்ப பிற காகங்களையும் கரைந்து அழைத்த பிண்டரே காகம் உணவு உண்ணும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவு விடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசியை பெற முடியும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. உலகெல்லாம் உள்ள மக்களின் பண்பாட்டில் காகத்திற்கு ஒரு இடம் உண்டு. காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார் என்பது தமிழர் நம்பிக்கையாகும். மக்களின் கருத்துப்படி காக்கைகள் கலாச்சாரத்தின் சின்னமாகவும் மூதாதையரின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. காகங்களை பற்றி எழுதப்பட்ட கில் காமேஷ் என்ற நூல் உலகின் பழமையான இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்நூல் மெசபடோமியா நாகரிகத்தை பற்றி கூறும் 5 கவிதைகள் கொண்ட இதிகாசம் ஆகும். உலகிலேயே மிக சுத்தமான பறவை இனம் எதுவென்றால் காகத்தை சொல்லலாம். ஆம் நண்பர்களே, காகம் பெரும்பாலும் மாலை நேரங்களில் ஏதாவது குட்டை, குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளில் குளித்துவிட்டுதான் அதனுடைய காட்டிற்கு செல்லுமாம். காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. அதாவது கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம். அது ஆண் காகமாக இருந்தாலும் சரி, பெண் காகமாக இருந்தாலும் சரி, தனது ஜோடியுடன் மட்டுமே இனம் சேருமாம். காகம் ஒரு புத்திசாலி என்று சொல்லலாம். நீங்கள் காகத்திற்கு என்றாவது ஒரு நாள் உணவளித்தீர்கள் என்றால் உங்களுடைய முகத்தை அது மறக்கவே மறக்காதாம். நாய்களை விட அதிக ஞாபக சக்தி கொண்ட பறவை காகமாம். காகத்திற்கு சுயநலம் என்பது என்னவென்றே தெரியாதாம். ஒரு காகத்திற்கு ஒரு இடத்தில் உணவு கிடைத்தது என்றால் காகா என்று கத்தி சுற்றுவட்டாரத்தில் உள்ள எல்லா காகங்களையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும் குணம் காகத்திற்கு மட்டும்தான் உள்ளது. தனது இனத்தை சேர்ந்த ஒரு காகம் இறந்தால் கூடி துக்கம் அனுஷ்டிக்கும். எனவேதான் பித்ருக்கள் வடிவத்தில் காகத்தை பார்க்கிறோம். சூரிய புத்திரர்கள் யமனும் சனியும் சகோதரர்கள். காகம் சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தருமாம். யமதர்மராஜன் காக்கை வடிவமெடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்வாராம். எனவே காக்கைக்கு உணவளிப்பதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைகின்றனர். அறிஞர்கள் கருத்துப்படி பறவைகளில் அதிக அறிவுத்திறன் பெற்ற பறவை காகமாகும். காகம் நச்சுத்தன்மையுள்ள தேரைகளை பிடித்து அவற்றின் தொண்டையை கிழித்து அதன் நஞ்சை நீக்கிவிட்டு மற்ற பகுதிகளை உணவாக உட்கொள்கின்றன. அண்மையில் காகங்களை குறித்து செய்யப்பட்ட ஆய்வில் அவை முக வடிவமைப்பை கொண்டு ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடமிருந்து வேறுபடுத்தி காணக்கூடிய திறன் படைத்தவை என்பதை மெய்ப்பிக்கின்றன. மேலும் கிளிகளைப் போல் காகங்களும் மனித குரலில் பேசும் திறன் பெற்றவை என்று சொல்லப்படுகின்றன. 18ஆம் நூற்றாண்டில் உலக புகழ்பெற்ற இயற்கை அறிவியல் ஆய்வாளரான கேரோலஸ் லினேயஸ் எழுதிய இயற்கை முறை என்னும் நூலில் காகங்களை பற்றி குறிப்பிடுகிறார். இந்து மத நம்பிக்கையின்படி காகங்கள் மூதாதையரின் வடிவமாக கருதப்படுகிறது. அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு நம் மீது ஏதோ கோபம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே அவர்களை முதலில் திருப்திப்படுத்த வேண்டியது அவசியம். சனிதோஷம், 7.5 சனி, அஸ்தமத்து சனி நடப்பவர்கள் காகத்திற்கு அன்னம் வைத்து அதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது மற்றும் தீராத கடன் தொல்லைகள் தீரும். நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் செய்து ஒரு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்தவும். நன்றி.